இது ஒரு பாடல் தெலுங்குல இருந்தது. இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம். இது இந்த வருஷத்துக்கு ஒரு ப்ரொஃபெட்டிக் சாங்காக இருப்பதனால இதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க கதையை கர்த்தர் மாற்று. God is changing your story. பக்கத்துல உங்க ஸ்டோரி மாறுது. உங்க கதையே கர்த்தர் மாற்றுவா. ஸ்திரப்படுத்துவார் என்னை, பலப்படுத்துவார் என்னை, நான் விழுந்த இடத்திலே தலை உயர்த்துவார் என்னை. ஸ்திரப்படுத்துவார் என்னை, பலப்படுத்துவார் என்னை, நான் விழுந்த இடத்திலே தலை உயர்த்துவார் என்னை. கனப்படுத்துவார், கனப்படுத்துவார் என்னை, மேன்மைப்படுத்துவார் என்னை, என் அருகில் நின்று ஜெயமாக்குவார். கனப்படுத்துவார் என்னை, மேன்மைப்படுத்துவார் என்னை, என் அருகில் நின்று ஜெயமாக்குவார். கைகளை தட்டி, உம் கையால் எல்லாம் கூடும், என் கதையை மாற்ற முடியும், உம் நாமத்துக்கே மகிமை என் ஜீவன் உள்ளவரை. உம் கையால் எல்லாம் கூடும், என் கதையை மாற்ற முடியும், உங்க நாமத்துக்கே மகிமை என். முடித்த தலைக்கு மேல கைகளை தட்டி, உம் கையால் எல்லாம் கூடும், என் கதையை மாற்ற முடியும், உம் நாமத்துக்கே மகிமை என் ஜீவன். ஏசையா ஏசையா, உம்மால் எல்லாம் கூடுமே. ஏசையா ஏசையா, உம்மால் எல்லாம் சாத்தியமே. சீர்படுத்துவார் என்னை, பலப்படுத்துவார் என்னை, நான் விழுந்த இடத்திலே தலை உயர்த்துவார். கனப்படுத்துவார், கனப்படுத்துவார் என்னை, மேன்மைப்படுத்துவார் என்னை, என் அருகில் நின்று ஜெயமாக்குவார். ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்குல்ல? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அந்த பாட்டு பாட பாடதான் சத்ரு எல்லாம் பாடையில போயிருவான். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க பாடுனீங்கன்னா அவன் பாடையில போயிருவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? செங்கடலை அவங்க கடக்கும் பொழுது பின்னாடி துரத்திட்டே தான் வந்தான். ஆனா கடைசியில் எப்படி தெரியுமா? இவங்க அழுறாங்க, புலம்புறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரவேல் தேசம் இந்த மக்கள் சொல்றாங்க, மோசே பிரேத குழி இல்லைன்னா இங்க கொண்டு வந்து எங்களை சாகடிக்க கூட்டு வந்த. செங்கலுக்கு முன்பாக சொன்னாங்க, பிரேத குழி இல்லைன்னா இங்க சாகடிக்க கூட்டு வந்தீங்க அப்படின்றாங்க. ஆனா உண்மையா செத்து போனது அவர்கள் அல்ல, இவர்கள் பாடினார்கள், இவர்கள் ஆடினார்கள். மீரியாம் தலைமையில ஆமென் ஆடினார்கள். பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறாங்க, எல்லாம் பாடையில போறாங்க. எத்தனை பேர் ஆமென்? பாட்டு, ஒவ்வொரு பாட்டும் ஃபாதர் பெக்மன் சொல்லுவாங்க, ஒவ்வொரு பாட்டும் சாத்தானுக்கு ஒரு வேட்டு அப்படின்னுவாங்க. பாட்டு சாத்தானுக்கு ஒரு வேட்டு. பக்கத்துல பார்த்து இன்னைக்கு ஃபுல்லா வேட்டு தான் வச்சிட்டு இருக்கோம், ஃபுல்லா சரவெடி தான். 12 மணி நேரம் சரவெடி, விடவே விடல. ஆமென். சாத்தான் காதுல ஈயத்தை கரைச்சு ஊத்துன மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு 12 மணி நேரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா பாடுறீங்களா? நீங்க பாட 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 நான் சொல்றேன், உங்க பாடுகளை, உங்களை பாடுபடுத்தினதெல்லாம் பாடையில போக ஆரம்பித்து விடும். பாடலாமா? கைகளை எத்தனை பேர் கைகள் கொண்டு வந்திருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி கொண்டு காமிங்க. நல்ல கையை தட்டி சந்தோஷமா பாடலாமா? சொல்லுமா? ஸ்திரப்படுத்துவார் என்னை, பலப்படுத்துவார் என்னை, நான் விழுந்த இடத்திலே தலை உயர்த்துவார். கனப்படுத்துவார், கனப்படுத்துவார் என்னை, மேன்மைப்படுத்துவார் என்னை, என் அருகில் நின்று ஜெயமாக்குவார். மீண்டும் சொல்லுங்களா நீங்க? ஸ்திரப்படுத்துவார். அறிக்கை செய்யுங்க.
பீடத்திலே தலை உயர்த்துவார், என்னை கனப்படுத்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை என் அருகில் நின்று ஜெயமாக்குவார். உம் கையால் எல்லாம் கூடும், என் கதையை மாற்ற முடியும். உம் நாமத்துக்கே மகிமை, என் ஜீவன் உள்ளவரை. சொல்லுங்க, உம் கையால் எல்லாம் கூடும், என் கதையை மாற்ற முடியும். உம் நாமத்துக்கே மகிமை, என் ஜீவன். கைகள் அசைத்து ஏசையா ஏசையா உம்மா எல்லாம் கூடுமே. ஏசையா 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 உம்மா எல்லாம் சாத்தியமே. உம் சித்தம் இல்லாமல் ஏதும் நடக்குமா? எதிரி என் வாசலை தாண்ட முடியுமா? உம் சித்தம் இல்லாமல் ஏது நடக்குமா? எதிரி என் வாசலை தாண்ட முடியுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அக்கா என்னோட சேர்ந்து பாட முடியுமா? வரீங்களா? அக்காவுக்கு ஒரு நல்ல ஒரு மைக் கொடுங்களேன், நல்ல ஒரு கார்ட்லெஸ் மைக் கொடுத்தீங்க, எங்க இருந்து கூட பாடுங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவர் சித்தம் இல்லாம தலையில இருந்து ஒரு முடி கூட விழாது. பக்கத்துல பார்த்து ஒரு முடி கூட விழாது. ஆமென் ஆமென். இந்த கால வேளையில அந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை தான் கர்த்தர் தியானிக்க வைத்தார். அதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சித்தம் இல்லாம எதுவுமே ஈசாக்கு வாழ்க்கையில் நடக்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆண்டவர் அனுமதிச்சதுனாலதான் ஏசேக்குள்ள வந்து பிரச்சனையை பண்ணாங்க. ஆண்டவர் அனுமதிச்சதுனாலதான் சித்தனாக்குள்ள வந்து அவனை சித்திரவாதம் பண்ணினாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அப்படின்னா உங்க வாழ்க்கையில சில பேர் ஆண்டவர் அனுமதிச்சிருக்காங்க, சில பேர் உங்களை துக்கப்படுத்துறாங்க, சித்திரவதைப்படுத்துறாங்கன்னா கர்த்தர் அவங்களை அனுமதிச்சிருக்கான்னு அர்த்தம். தற்காலிகமாய். ஆனா ரெஹோபோத் வந்துருச்சு வச்சுக்கோங்க, ஒருத்தன் கூட உங்களுக்குள்ள வர முடியாது. ஒருத்தன் கூட ஆண்டவர் அனுமதிச்சுக்கிறான். உங்களை யாரும் பயன்படுத்த முடியும்? யாரும் உங்களை பயன்படுத்த மாத்துறாங்களா? பாஸ்டர் என்னை யாருமே பயன்படுத்த மாட்டுறாங்க. கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். உங்க தலையில கொட்டும்படி சில பேரை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். ஆனா அதே தேவன் திருப்பி அனுமதிப்பார். எப்படி தெரியுமா? சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்க தலையை எண்ணெய் நாள் அபிஷேகம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதனால யாரு மேலேயும் நீங்க கோபப்படக்கூடாது, யாரு மேலேயும் சங்கட்டம் வரக்கூடாது. அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு. அவர் சித்தம் இல்லாம எதுவும் என் வாழ்க்கை நடக்காது. அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கிறாரு, ஆனா நீண்ட நாள் கிடையாது. நிச்சயமாய் நாம இந்த காலவரிசையில டபுள் ஆனர், ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாடலாமா? உம் சித்தம் இல்லாமல் ஏதும் நடக்குமா? எதிரி என் வாசலை தாண்ட முடியுமா? சொல்றீங்களா? உம் சித்தம் இல்லாமல் ஏதும் நடக்குமா? எதிரி என் வாசலை தாண்ட முடியுமா? என் தேவன் எனது அடைக்கலமானார், அதுவே போதுமே. எதிரியின் தீய திட்டங்கள் எல்லாம் நன்மையாய் முடியுமே. சொல்லுங்க, என் தேவன் எனது அடைக்கலமானார், அதுவே போதுமே. எதிரியின் தீய திட்டங்கள் எல்லாம் நன்மையாய். சொல்லுங்க, உம் கையால் எல்லாம் கூடும், என் கதையை மாற்ற முடியும். உம் நாமத்துக்கே மகிமை, என் ஜீவன் உள்ளவரே. உம் கையால் எல்லாம் கூடும், என் கதையை மாற்ற முடியும். உம் நாமத்துக்கே. சொல்லுங்க, ஏசையா 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 உம்மா எல்லாம் கூடுமே. Come on, raise your voice. ஏசையா ஏசையா உம்மா எல்லாம் சாத்தியமே.
ஸ்திரப்படுத்துவார் என்னை. நீங்க பாருங்களா, பலப்படுத்துவார் என்னை. நான் விழுந்த இடத்திலே தலை உயர்த்துவார் என்னை. கனப்படுத்துவார் என்னை. மேன்மைப்படுத்துவார் என்னை. என் அருகில் நின்று தலை உயர்த்துவார். ஸ்திரப்படுத்துவார் என்னை. விசுவாசிக்கிறீங்களா? நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சியா கைகளை தட்டி எஸ் டாடி தலை உயர்த்துவார். கனப்படுத்துவார் என்னை. மேன்மைப்படுத்துவார் என்னை. என் அருகில் நின்று தலை உயர்த்துவார். உன் கையால் எல்லாம் என் கதையை மாற்ற முடியும். உன் நாமத்துக்கே மகிமை. என் ஜீவன் உள்ளவரை உன் கையால் எல்லாம் என் கதையை ஷரமஹந்தரா. இன்று சொல்லுங்க அப்பா பார்த்து, உங்க கையால் கூடும். உன் கையால் எல்லாம் கூடும். என் கதையை மாற்ற முடியும். உன் நாமத்துக்கே one more time. கையால் 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 எல்லாம் கூடும். என் கதையை மாற்ற முடியும். உன் நாமத்துக்கே என் ஜீவன் சத்தத்தை உயர்த்தி ஏசையா ஏசையா உம்மா எல்லாம் கூடும். ஏசையா 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 உம்மா எல்லாம் உம்மா ஏசையா ஏசையா glory உம்மா கூடுமே. ஏசையா ஏசையா உம்மா எல்லாம் சாத்தியமே. நீங்க சொல்றீங்களா? உம் சித்தம் இல்லாமல் சொல்லுங்க ஏதும் நடக்குமா? எதிரி என் வாசலை தாண்ட முடியுமா? உம் சித்தம் இல்லாமல் ஏதும் நடக்குமா? எதிரி என் வாசலை தாண்ட. கைகளை தட்டி என் தேவன் எனது அடைக்கலமான அதுவே போதுமே. எதிரியின் தீய திட்டங்கள் எல்லாம் நன்மையாய். Do you believe that? என் தேவன் எனது அடைக்கலமான அதுவே போதுமே. எதிரியின் தீய திட்டங்கள் எல்லாம் நன்மையா. உன் கையா எல்லாம் கூடும். என் கதையை மாற்ற முடியும். உன் நாமத்துக்கே ஏசையா உன் கையால் எல்லாம் கூடும். என் கதையை உன் நாமத்துக்கே. ரெண்டு கைகளை உயர்த்தி உரத்த சத்தம் ஏசையா. அப்படியே எல்லாம் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று shall we all stand up to our feet? worship worship. அப்படியே பிரசன்னத்துல, தேவனுடைய பிரசன்னத்துல உங்களுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறார். என் நாமத்தை உயர்த்துகிற இந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னார்ல. இங்க வந்து உங்க ஸ்தானத்தை கர்த்தர் மாற்றுகிறார். உங்க நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறார். உங்க கதையை கர்த்தர் மாற்றுகிறார். ஏசையா thank you daddy. எப்படி ஆபிரகாமை மாற்றினாரோ, சாராயை சாராளாய் கர்த்தர் மாற்றினாரோ, யாக்கோபை இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றினாரோ, இந்த மத்தியான வேளை ஒரு மாற்றம். சவுலை பவுலாய் மாற்றினவர் உங்க கதையை கர்த்தர் மாற்றுகிறார். உங்க கதையை கர்த்தர் மாற்றுகிறார். உங்க சரித்திரம் இந்த நாள் முதல் மாற்றப்படுகிறது. மண்டரா ஏசையா 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 உம்மா எல்லாம் ஓ ஏசையா ஓ
நீங்க பாருங்க. பலப்படுத்துவார் என்னை நான் வீழ்ந்த இடத்திலே தலை உயர்த்துவார் என்னை கனப்படுத்துவார் என்னை மேன்மைப்படுத்துவார் என்னை என் அருகில் நின்று ஜெயமாக்குவார் என்னை. கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. கைகளை உயர்த்தி உம்மால் முடியாத அதிசயம் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிற மத்தியான நேரத்துல உம்மால கூடாதது ஒன்றும் இல்லப்பா. Nothing is impossible. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. Oh, thank you Lord. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. கைகளை உயர்த்தி உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. கைகளை போய் சொல்லுங்க. உம்மாலே சொல்லக்கூடாது கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. கைகளை உயர்த்தி உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. இயேசுயா. ஓ, உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. Yes, Daddy. கூடாத 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 காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. மீனின் வாயிலே காசை மீனின் வாயிலே காசை தோன்றச் செய்தீரே லேசாய். இன்றும் எம்மோல் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. மீனின் வாயில் காசை தோன்ற செய்தீரே லேசாய். இன்றும் கிரியைகள் தொடரட்டுமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 2026 லேசா செஞ்சு முடிக்க போகிறார். எதுதான் உங்க காலையில இமயமலை போல தோன்றுகிறதோ இது எப்படி என்னால முடியும்? நான் சொல்லுகிறேன், லேசா செஞ்சு முடிக்க போகிறேன். ஒரு மீன் போதும் உங்க தேவையை சந்திக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு மீன், ஒரு வெள்ளி பணம் வாய்த்திருக்கிற ஒரு மீன் போதும் உங்க சர்ச் கட்டடத்துக்கு. ஒரு மீன் போதும் உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு. ஒரு மீன் போதும் உங்க பிள்ளையுடைய குடும்ப வாழ்க்கைக்கு. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி மீன் அந்த சர்மத்தை கரெக்டா போட்டுருங்க. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? மீனின் வாயிலே காசை சொல்றீங்களா? தோன்ற செய்தீரே லேசாய். இன்றும் என் மூலம் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. எத்தனை பேர் சொல் தொடரட்டும், தொடரட்டும் என் வாழ்க்கையில. மீனின் வாயிலே காசை தோன்ற செய்தீரே லேசாய். இன்றும் என் மூலம் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. உம்மால் கூடாத கூடாத
காரியம் உம்மால் முடியாத அதிசயம் என்றே உம்மால் கூடாத மரபசதரா ரே 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 மாமா உம்மால் முடியாத அதிசயம் என்றே சூரியனை நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி உந்தன் பிள்ளைகள் ஜெய இயற்கையை நிறுத்தி வைத்தீ சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை இப்ப நீங்க மாத்திரம் 2 கைகளை உயர்த்தி உம்மால் கூடாத காரியம் உம்மால் முடியாத அதிசயம் உம்மால் கூடாத உம்மால் எது அசாத்தியமோ அதை கர்த்தர் சாத்தியமாக்குவார்னு சொல்லி yes this year God is changing your name உம்மால் முடியாத அதிசயம் என்றே ரெண்டு கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி thank you Jesus உம்மால கூடாத ஒன்றுமில்லப்பா thank you Jesus உங்க கைகள் குறுகவில்லை உம்மால் கூடாத எதுவும் இல்லை உங்க கைகள் குறுகவில்லை உம்மால் கூடாத எதுவும் இல்லை இயேசுவால் கூடாத எதுவும் இல்லை இயேசுவால் கூடாத எதுவும் இல்லை தேங்க்யூ இந்த பாடலை பாடி அப்படியே ஆமே இந்த மத்தியான நேரத்தில் அதுதான் ஆண்டவர் லேசா செஞ்சு முடிக்க போறேன் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லு லேசா ஆமே லேசா செஞ்சு முடிக்க போறேன் 2026 ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்காது பக்கத்துல நோ மோர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆமென் சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அப்படியே செவ்வையாக்குகிறார் ஒரு ஹைவே ரோடு மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆக்குகிறார் மேடும் குறுக்கும் ஆமென் பள்ளங்களும் நிறைந்ததை கர்த்தர் நிரப்புகிறார் ஆமென் ஆமென் கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது அது சொப்பனம் பார்க்கிற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு பேதுருவை ஆண்டவர் விடுதலை லேசா விடுதலை ஆக்குறாங்க எத்தனை காவல் வேணா வச்சுக்கோ எத்தனை அடுக்கு காவல் வச்சுக்கோ doesn't matter for God அன்னைக்கு அவனை லேசா வெளியே கொண்டு வந்தார் அவன் நினைச்சிட்டு இருக்கான் அந்த சொப்பனம் இது உண்மை கிடையாது அதுக்கப்புறம் தான் அந்த இரும்பு கதவுக்கு முன்பாய் வந்த பிறகுதான் அவனுக்கு ஒரு உணர்வு உண்டாகுது ஐயோ நான் சொப்பனம் பார்க்கல உண்மையாகவே கர்த்தனை விடுதலையாக்கி கொண்டு வந்தான் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க சில காரியத்தை அப்படி லேசாக உங்க வாழ்க்கையில செய்ய போறேன் சொப்பனம் பார்க்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா கர்த்தர் உங்களை அற்புத கதவுகளை திறப்பா எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அல்லேலூயா ஆண்டவரால கூடாதது ஒன்றுமே இல்லை ஆமென் கைகளை உயர்த்தி உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை உம்மால் கூடாத
என்று எதுவும் இல்லை. உம் கைகள் குறுகவில்லை, உந்தன் கைகள் குறுகவில்லை. அந்த பாடல பாடலாமா? எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பாட்டு? ஆமென். அவர் கைகள் குறுகுவதில்லை. எதை விட ஆமென் சொல்றீங்க? ஆமென். 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஓங்கிய புயத்தினால், பலத்த கரத்தினால் லேசா விடுதலை ஆக்கினார். எதை விட ஆமென் சொல்றீங்க? லேசா விடுதலை. பக்கத்துல லேசா விடுதலை. ஈஸி. எதனால ஈஸியாச்சு தெரியுமா? அன்னைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் நமக்காய் சம்பாதித்து கொடுத்ததுனால ஈஸியா ஒரு டெலிவரன்ஸ் நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஓவர் நைட்ல ஒரு டெலிவரன்ஸை பார்ப்போம். அதனாலதான் கிராஸ் ஓவர் அப்படின்ட்டு இன்னைக்கு டைட்டில் கொடுத்திருந்தாங்களே. எப்படி நம்ம கிராஸ் பண்ண போறோம்னா கிராஸ் மூலமா தான், சிலுவை மூலமா தான். பக்கத்துல பார்த்தா சிலுவை தான், கிராஸ் மூலமா தான் கிராஸ் ஓவர். வேற எந்த பலத்தினாலும் அல்ல, நம்ம பலத்தினால் அல்ல. அந்த சிலுவை, அந்த ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள். அதுபோல சிலுவையின் ரத்தத்தின் மூலமாய், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாய், சாட்சியின் வசனத்தின் மூலமாய் நாம் கிராஸ் பண்ண போகிறோம். ஆமென். அந்த பாட்டை பாடலாம். அந்த பாட்டை எடுத்துட்டீங்களா? உங்க கைகள் குறுகவில்லை. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? கூடாதது எதுவும் இல்லை, உங்க கைகள். Thank you Jesus. இந்த சாங் எடுத்தாச்சா? எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் பயமே இல்லை. எனக்காக யாவும், எனக்காக யாவும் அந்த பாடல். எஸ், நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. ரெண்டு கைகளை உயர்த்தி, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத. அப்பா பார்த்து சொல்லுங்க, நம்ம அதே நேரத்தில் நம்ம கைகள் குறுகுவதில்லப்பா. எஸ், உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. சொல்றீங்களா பக்கத்துல? அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கு தான், நடத்திடும் பாதைகளும் பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து. ரெண்டு கைகளும், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது, தெய்வத்தால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது. ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல சின்ன காரியத்தை மட்டும் நான் சொல்லி தொடர்ந்து வர்ஷிப் பண்ண போறேன். just few minutes. ஆமென். தெய்வத்தினால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஈசாக்கு பஞ்ச காலத்தில் அவன் விதை விதைத்தான்.
பஞ்ச காலத்தில் விதைத்தான். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு அது 100 மடங்கு. சொல்லுங்க, என்ன எத்தனை மடங்கு? 100 folds, 100 மடங்கு. யோசித்து பாருங்க, பஞ்ச காலத்துல தண்ணி ஊத்தி இருக்க மாட்டாங்க. எல்லா ஈரமும் ஈரப்பசைகள் எல்லாம் மண்ணில இருந்து எடுக்கப்பட்டிருக்கும். அங்க பாத்தீங்கன்னா மழை கிடையாது, தண்ணீர் கிடையாது. ஆனா சொல்றாங்க 30% வந்தாலே கிரேட் ஹார்வெஸ்ட் அப்படின்றாங்க. 30% வந்தாலே, நல்ல காலத்துல தண்ணீர் இருக்கிற காலத்திலே 30% இருந்துச்சுன்னா கிரேட் ஹார்வெஸ்ட். ஆனா பஞ்ச காலத்தில் 100 மடங்கு. அது தேவனால கூட அது ஒன்றுமே இல்லை. எத்தனை ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். உங்க வாழ்க்கையில பஞ்ச காலமா இருக்கிறதா? அதுதான் நல்ல காலம். ஆமேன். பக்கத்துல பாத்துருங்க. ஆமேன். அதான் பொற்காலம். எது பொற்காலம்? பஞ்ச காலம் தான் தேவ பிள்ளைகளுக்கு பொற்காலம். ஹல்லேலூயா. இங்கதான் ரீசெண்டா நான் சிங்கப்பூர்ல ஒரு பாஸ்டருடைய ஒரு சாட்சி நான் கேட்டேன். அவர் இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு மனுஷன். உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே பெரிய முஸ்லிம் நாடு என்பது இந்தோனேஷியா தான். அந்த பாஸ்டர் சாட்சி சொன்னார். அவர் ஒரு டாக்ஸி டிரைவரா இருந்தாராம். பயங்கர வறுமை. காலையில டாக்ஸி டிரைவர், காலையில பாஸ்டர், நைட்டு டாக்ஸி டிரைவர். ரொம்ப வறுமை. ஆனா அந்த வறுமை கோட்டிலும் ஆண்டவரை நம்பி இருந்தா எப்படி ஆண்டவர் என் வாழ்க்கையில பெருசா செய்வார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? பெரிய காரியங்களை செய்வார். பாத்தீங்கன்னா ஆண்டவரை ஒரு சின்ன பெரிய கதையை சின்னதா ஷார்ட்டா சொல்றேன். ஆண்டவரை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து 2011 ஒரு ரெசெஷன் வந்துச்சு. சில பேர் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. 2011 அந்த கம்ப்யூட்டர் ரெசெஷன் வரும்போது எல்லா பில்டிங்ஸும் நிறுத்தப்பட்டது. அப்ப அந்த தேசத்துல ஒரு டாலஸ்ட் பில்டிங் ஒரு டால் பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்களாம். அந்த பில்டிங்கை கட்ட முடியாம அரசாங்கத்துக்கு நிதி இல்லாமல் அந்த பில்டிங்கை நிறுத்தி விட்டார்கள். அப்ப அந்த பாஸ்டர் அரசாங்கத்தை பார்த்து சொன்னாராம், என்கிட்ட போதுமான நிதி இருக்கு, என்கிட்ட கொடுங்க, நான் கட்டி முடிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப பாத்தீங்கன்னா அவர் சர்ச்ல 15,000 பேர் உட்கார்ற மாதிரி, நான் சொல்றது 2012 அந்த டைம் நடந்தது சொல்ல. அப்பயே ஒரு 15,000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சர்ச்சை கட்டி கர்த்தர் அவரை ஆசீர்வதி. எந்த இடம் கூட மறந்துட்டேன் இந்தோனேஷியால. ஆமென். ஏன் இதை நான் சொல்றேன் என்றால், தேவனால செய்ய முடியாத ஒன்றுமே கிடையாது. எந்த இடத்துல பஞ்சமோ அந்த இடத்துல தான் கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இங்க பாத்தீங்கன்னா பஞ்ச காலத்தில் 100 மடங்கு. அதனால ஐ பிலீவ் இந்த வருஷத்துல ஆண்டவர் ஒரு 100% ரிசல்ட்டை தருவார். நம்ம அது ஊழியமா இருக்கட்டும், அது நீங்க ஆண்டவர் கை செய்கிற காரியமா இருக்கட்டும். இதுல என்னன்னா லெஸ் எஃபர்ட் மோர் ரிசல்ட். பக்கத்துல லெஸ் எஃபர்ட் மோர் ரிசல்ட் அந்த பார்க்க போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். we are going to see great increase more. ஆமென். ஆனா பைபிள் ஹோசேயால சொல்லப்பட்டிருக்கும், அவர்கள் நிறைய விதைத்தார்கள், கொஞ்சமாய் அறுத்தார்கள். மோர் லேபர் லெஸ் ரிசல்ட். ஆனா இங்க லெஸ் எஃபர்ட்ஸ் மோர் ரிசல்ட்ஸ் ஆண்டவர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவங்க வெட்கப்பட்டு போன அந்த தேசத்துல கர்த்தர் அவளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைத்தார். நான் தான் சொன்னேன், இந்த வருஷத்துல ஒரு டபுள் ஆனரை எதிர்பாருங்க. பக்கத்துல டபுள் ஆனர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, ஆமென், அது உங்களுக்கு தீர்க்க தரிசனமா இருக்கும், மற்றவங்களுக்கும் அது தீர்க்க தரிசனமா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு டபுள் ஆனர், ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. செப்பனியா 3:20 தான் நான் சொன்ன மாதிரி, நீங்கள் வெட்கப்பட்டு போன அந்த தேசத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா 60:7 பாருங்க. ஏசாயா 60:7 தான் அந்த வசனத்தை சொன்ன டபுள் ஆனர். ஆமென். அதை வாசிங்களேன் ப்ளீஸ். டக்குனு யார பைபிள் வாசிங்க. கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். 61:7 சாரி, நான் மாத்திட்டேனா? உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 61. சாரி. ஓகே.
உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். இரண்டத்தனையான பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். பாத்தீங்கன்னா எல்லாம் டபுள் 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 டபுள். ஆமென். ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்றேன், for each of your trouble God will give you double. பக்கத்துல பாரு, for each of your trouble God will give you. சகேரியா 9:12 அதான் சொல்லப்பட்டிருக்குல்ல. ரொம்ப இங்கிலீஷ்ல பாருங்க, for each of your trouble. நீ பட்ட ஒவ்வொரு துன்பத்திற்கும் நான் என்ன பண்ணுவேன், அப்படிதான் இருக்குல்ல. இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கு. For each of your troubles. உங்களுக்கு 5 பிரச்சனைனா எத்தனை blessing? இல்ல, அது ரெட்டிப்பாரு. ரொம்ப விவரமா சொல்றாரு. நான் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 5 பிரச்சனைனா எவ்வளவு ஆசீர்வாதம்? 5 × 2. என்ன ஒரு மாதிரி முறைக்கிறீங்க நீ பார்த்து? வேற ஏதோ சொல்றேன்னா இல்ல. அப்படின்னா 5 பிரச்சனை, அப்படின்னா நிறைய ஆசீர்வாதம், நிறைய பிரச்சனை வரும். நிறைய பிரச்சனை வருதுன்னா அது அப்படியே ஆண்டவர் டபுள் ஆக்கி தருவாருன்னா ஆமென். அதனால என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லாதீங்க. For each of your trouble. அப்படிதான் இருக்கு. NLT ல வாசிக்கிறேன். NLT ல வாசிங்க. Come back to the place of safety, all you prisoners who still have hope. I promise this very day that I will repay 2 blessings for each of your troubles. 2 blessings. பக்கத்துல பாரு, 2 blessings. அருமையான blessing பாஸ்டர் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு ஒரு 2 blessing கர்த்தர் தரட்டும். ஆமென். Amen. 2 blessings. Amen. For each of your trouble. அதான் சொன்னேன், all your trouble become double. எதை ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறீங்களா? ஏசேக்கு சித்துனா போச்சு, அதுக்கப்புறம் திருப்பி ஆண்டவர் பல மடங்கு கொடுத்தாரா இல்லையா அவனுக்கு? அதுக்கப்புறம் கீழே அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 26 பட்டியலில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெகபத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பெத் ஷெபாவை கொடுத்தார்ல, பேர் சபா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பேர்னாலே 7 நினைக்கிறேன். ஷபானா கிணறுகள், 7 கிணறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா 7 + 1 8 சாத்தானுக்கு ஒரு கொட்டு. ஆமென். அதனாலதான் அபிமெலேக்கும் அந்த ராணுவ தளபதியும் வந்து, ஐயா நாங்க தப்பு பண்ணிட்டோம்யா, உங்க கூட உடன்படிக்கை பண்றோம்யா, எங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனுடைய பிரசனத்துல வந்து அவன்கிட்ட கதறுவதை பார்க்கிறோம். ஆமென். அவன் தொலைச்ச 2 காரியம் கர்த்தர் கொடுத்தது பல மடங்கு. எதை விட ஆமென் சொல்றீங்க? அதனால ஏசேக்கு போயிடுச்சுன்னா விட்டுருங்க, சித்துனா விட்டுருங்க. அதில் தான் நான் சொல்றேன், அவன் இயேசுக்கு சித்துனாதான் அது ஒரு கிராஸ் ஓவர். பக்கத்தில் அது வந்து ஒரு கிராஸ் ஓவர் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ வில் கிராஸ் ஏசேக்கு, யூ வில் கிராஸ் சித்னா. ஆமென். What you are going through Asek is not going to be there. What you are going through Sitna is not going to be there. நீ சித்னால சாக மாட்ட. கர்த்தர் ரெகோபோத்து கொண்டு போய் உன்னை டபுள் ஆனர் கொடுத்து தான் உன்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? காலையிலேருந்து அப்படிதான் நிறைய ஊழியக்காரன் சொல்லி அவங்க கொம்ப உயர்த்த போறாரு. பிளெஸிங் அவங்க ஃபர்ஸ்ட் இதில் சொல்லிட்டு நான் ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஆமென். கர்த்தர் உங்க கொம்ப உயர்த்த போகிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஆமென். அதனால ஏசேக்கு சித்துனா போச்சுன்னா பரவாயில்ல, லெட் இட் கோ. பக்கத்தில் சில காரியத்தை லெட் இட் கோ. சில பேர் ஆண்டு சில காரியத்தை விட சொல்றாரு. நீ கிராஸ் ஓவர் பண்ணணுமா அப்படின்னா அந்த ஏசேக்கு விட்டு, அந்த சித்தனா விட்டு, ஐயோ அந்த விசுவாசியை விட்டு, அந்த மனைவியை விட்டு நான் சொல்லவே மாட்டேன். இதுதான் வாய்ப்பு. பாஸ்டர் ஏசேக்கா இருக்கிறாளே, சித்தனாவா இருக்கான, சாகர வரைக்கும் அவன் கூட வாழணும், என்ன பண்ண முடியும்? ஆனா கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், ஈசாக்கு திரும்பி வரும்போது ஏசாவை கர்த்தர் லேசா மாத்திட்டார். அவன் வரான், பெரும் கூட்டத்தோடு தான் வரான், பயங்கரமா. அவன் கட்டி பிடிச்சு கிஸ் கொடுக்கறதுக்கு வரல, ஆனா
அப்படியே சூழ்நிலையை மாத்தி அவனை வந்து கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்கிறான். ஏன்னா ஈசாக்கு அவனோடு போராடவில்லை, ராத்திரி ஆமென் தேவ பிரசன்னத்துல போராடினான், ஜெபத்துல போராடினான். அதனால மனைவியோடு போராடாதீங்க, உங்க கணவனோடு போராட. சில பேர் 2026 விட்டுருங்க அந்த ஏசேக்க ஆர்கியூமெண்ட்ஸை விட்டுருங்க. பக்கத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். ஆமென். அதுதான் உங்க வாழ்க்கையில ரெஹோபோத்தை தர மாட்டேது. அப்படியே வர மாதிரி இருக்கு, வர மாட்டேது. பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்கு, ஆனா பெற முடியல. அந்த ஆர்கியூமெண்ட், சில்லி ஆர்கியூமெண்ட்ஸ் விட்டுருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆர்கியூமெண்ட்ஸ் இடம் கொடுக்காதீங்க ஃபேமிலியில. ஏன்னா ஒரு முறை ஆண்டவர் சொன்னார், யாருக்கு தெரியுமா ரெஹோபோத்? எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், எல்லா பியூரிட்டன்ஸ், எல்லா பரிசுத்தவான்களுக்கு ரெஹோபோத்னு ஆண்டவர் சொல்லல, விட்டு கொடுக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் ரெஹோபோத். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாரா இருந்தாலும் சரி, விட்டு கொடுக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் ரெஹோபோத் சொந்தம். ஆமென். அதனால இந்த ரெஹோபோத்தை விட்டுருங்க, பழையதெல்லாம் விட்டுருங்க. கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில நான் இந்த ஒரு பாட்டை பாட போறேன். அந்த பாட்டு எப்படி வந்துச்சு நான் சொல்ல விரும்புறேன். நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு அனுபவம் நிறைந்த வீடு. ஏன்னா பாத்ரூம்க்கு வந்து வெளியே போய் தான் போகணும், வீட்டை விட்டு வெளியே போய். ஒரு ஆஸ்பெக்டர் சீட்டில் தான், உண்மையாக சொல்கிறேன், ஒரு 7 வருஷம் இருந்தோம். அது ஆஸ்பெக்டர் சீட் இருக்க பாத்ரூம் தான். அப்படி போனீங்கன்னா ஃப்ரீ சோலார், சோனாவா என்ன சொல்றாங்க, சோனாவா சோனா பாத்தா ஏதோ ஒரு பாத்து. 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா ஒரு சூட்டில் போய் உட்கார வச்சு சோனார் சவுனா சவுனா தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கஷ்டமா இருந்துச்சு. கார் பார்க்கிங் கிடையாது, சாக்கடை முன்னாடி. ஆனால் வீடை மாற்றணுன்ட்டு அப்போ எனக்கு முதல் பையன் பிறந்துட்டான், 2வது பொண்ணும் பிறந்துருச்சு. எப்படியாச்சும் வீட்டை மாற்றணும் பிரயாசப்பட்டு எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல வீடு வாடகைக்கு கொடுக்கப்படும் போட்டு தான் உள்ள ஓடிடுறது. ஆண்டவர்கிட்ட கேட்கறதே கிடையாது. அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு ஒரு நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஜிம்மு, ஏசி, ஜிம்மு, ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரி பியூட்டிஃபுல் ஒரு அப்பார்ட்மெண்ட் உள்ள ஒரு இடம் கிடச்சிச்சு. பாடா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் ஓகே பண்ணிட்டான். அக்ரிமெண்ட்டை போடாமல் அங்கே போய் உட்காந்துருக்கிறேன். அந்த அப்பார்ட்மெண்ட் கீழே அவன் வரவே இல்லை. வெயிட் பண்ணி பார்த்தேன், என்னடா வரலன்ட்டு. சரி பக்கத்தில் வெளியே போய் பார்க்கலான்னு பார்த்தா அவர் டீ குடிச்சிட்டு இருக்கிறாரு பக்கத்து கடையில். என்னையா நீ வருவீர் அக்கா அப்படி கையெழுத்து போட சொல்ல, இல்லை நான் திடீர்னு என்னுடைய மைண்டை நான் மாற்றிட்டேன், உனக்கு கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்ட்டான். அப்போதான் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் உண்மையாக எனக்கு சந்தோஷமாச்சு. மறுபக்கம் என்னன்னா, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அதனால இந்த தீமையிலும் ஒரு நன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்பதான் யோசிப்பேன், இப்படி ஏமாத்தினவன் என்னைய. அப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து மந்த்லி இது கிடையாது, அது என்ன சொல்லுவாங்க, லீஸ்னா போச்சு. உன்கிட்ட காசை கொடுத்துருந்தா அதுக்கப்புறம் திருப்பி வாங்கியிருக்க முடியுமான்னு தெரியல. அப்பதான் வீட்டுக்கு வரும்போது நன்றி உணர்வோடு, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, நீங்க ஸ்டாப் பண்ணீங்க. ஏசேக்கு என் வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டீங்க, ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அப்புறம் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் வரும், நீ சொல்லுவ, நல்ல வேலை ஏசேக்கு என்னை விட்டு போச்சு. நல்ல சில பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, பல கேள்விகளோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் வரும், நீங்கள் சொல்லுவீங்க, என்ன வார்த்தை சொல்லுவீங்கன்னா, நல்ல வேலை. பக்கத்தில் நல்ல வேலை, அதை என்னை விட்டு போச்சு. ஆமென். சில பேர் கல்யாணம் நடக்கிற மாதிரி வந்து டக்குன்னு போச்சா, நல்ல வேலை. ஏன்னா அது செத்துனாவின் அனுபவம். எது பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொன்ன மாதிரி அப்படியே எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி வந்து அப்படியும் கையை விட்டு போனதா? நான் சொல்றேன், எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்யறவர், நன்மையாய் செய்ய. அதனால அந்த டைம்ல ஆண்டவர்கிட்ட கோச்சிக்காதீங்க, என்ன ஆண்டவரே எனக்கு தரல. அவர் நல்லவரா இருப்பதனால தான் அவங்க தரல, அதுல போய் நீ மாட்டிக்க கூடாது. ஆமென். இந்த ஒரே ஒரு பாட்டை மட்டும் நான் பாடி நான் கொடுக்க விரும்புகிறேன். எத்தனை மணிக்கு முடிக்கணும்? நான் பார்க்கவே இல்லை, சாரி.
ஏன்னா நான் லேட் பண்ணிட்டேன்னா அடுத்த வரிசை எல்லாத்துக்கும் இடிச்சிடும். தேங்க்யூ ஜீசஸ். எங்க போட்டு நீ காணமே. ஓகே, எத்தனை மணிக்கு முடிக்க போட்டிருக்கு? 1:50 ரைட்? 1:50 டைம் இருக்கு அப்படின்னா. சூப்பர். இந்த பாட்டை பாடலாமா? எதை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். நான் சொல்றேன், அந்த பாரங்கள், அந்த கஷ்டங்கள் அதான் இருந்துச்சுன்னா நீங்க ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, அப்படியே உண்மையா ஆராதிக்க முடியாது. அது உங்களை அப்படியே தடுத்து நிறுத்தும். ஆனா இந்த மத்தியான நேரத்துல அதை ரிலீஸ் பண்ணிருங்க. ஆமென். அந்த பாரத்தை அப்படி ரிலீஸ் பண்ணிருங்க. அந்த ஏசேக்க அப்படி ரிலீஸ் பண்ணிருங்க. அந்த சித்தனாவை ரிலீஸ் பண்ணிங்க. ஒரு நாள் வரும், அப்ப நீங்க சொல்லுவீங்க, நல்ல வேலை அது எனக்கு கிடைக்கல. பக்கத்துல பார்த்து ஒரு நாள் வரும், அப்ப நீங்க சொல்லுவீங்க, நல்ல வேலை அது எனக்கு கிடைக்கல. ஆமென். அது பாடலாமா? என்னாச்சு? கிடைச்சது போனதுக்கு தான் நல்லது. இந்த பாட்டை பாடலாமா? ரொம்ப இந்த சாங் டோட்டலா, இந்த பாட்டை நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். அதுக்காக ஜோம் பண்ணுங்க. இந்த பாட்டு என்னைக்கோ ரிலீஸ் பண்ணது, நான் வெளியே மக்களுக்கே போல. அது வீடியோ எடுக்கணும். பாடி ஆண்டராமா. நல்ல வேலை என் வாழ்க்கையில் ஏசேக்கு ஸ்டாப் ஆச்சு. நல்ல வேலை என் வாழ்க்கையில் சித்துனாவும் விட்டு போச்சு. நல்ல வேலை என் வாழ்க்கையில் ஏசேக்கு ஸ்டாப் ஆச்சு. நல்ல வேலை என் வாழ்க்கையில் சித்துனாவும் விட்டு போச்சு. நான் பாடும்போது அப்படியே கொஞ்சம் வெள்ளப்பல்ல காணுங்க. நீங்க சிரிங்க, சாத்தான் அழுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல சிரிச்சு மகிழ்ச்சியோடு நல்ல கைகளை தட்டி பக்கத்துல பார்த்து சிரிங்க. நீங்க சிரிங்க. சொல்லுவோமா? நல்ல வேலை என் வாழ்க்கையில் ஏசேக்கு ஸ்டாப் ஆச்சு. ஓ, நல்ல வேலை என் வாழ்க்கையில் சித்துனாவும் விட்டு போச்சு. ஓ, நல்ல வேலை என் வாழ்க்கையில் ஏசேக்கு ஸ்டாப் ஆச்சு. ஓ, நல்ல வேலை என் வாழ்க்கையில் சித்துனாவும் விட்டு போச்சு. ரெஹபோத் என் வாழ்க்கையில் வந்தாச்சு. கவலையும் கண்ணீரும் பறந்து போச்சு. ரெஹபோத் என் வாழ்க்கையில் வந்தாச்சு. கவலை கண்ணீர் எல்லாம் மறைஞ்சு போச்சு. நல்ல வேலை, நல்ல வேலை, நல்ல வேலை என் வாழ்க்கையில் ஏசேக்கு ஸ்டாப் ஆச்சு. நல்ல வேலை என் வாழ்க்கையில் சித்துனாவும் விட்டு போச்சு. சில பேர் என்னென்னதான் நினைச்சு விட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு போச்சு, அந்த பாய் ஃப்ரெண்ட் விட்டு போச்சு, நல்லதுதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம எல்லாம் எழுந்து பாடலாமா? நல்லா சந்தோஷமா பாடலாமா? ஆமே. பக்கத்துல பார்த்து நல்ல வேலை, நல்ல வேலை, நல்ல வேலை, நல்ல வேலை, கர்த்தர் உன்னை காப்பாத்தினார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல வேலை, கர்த்தர் உன்னை காப்பாத்தினார். நான் சொல்ல முடியும். கல்யாணத்திலையும் ஒரு முறை ஆமென், இதுவா அதுவான்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கடைசியில் நல்ல வேலை, கர்த்தர் என்னை காப்பாத்தி நல்ல பொண்ணை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல வேலை, நல்ல வேலை சொல்லுவோம். நல்ல வேலை என் வாழ்க்கையில் ஏசேக்கு ஸ்டாப் ஆச்சு. நல்ல வேலை என் வாழ்க்கையில் சித்துனாவும் விட்டு போச்சு. பக்கத்துல 2-3 பேர் கையை பிடிச்சு நல்ல வேலை, நல்ல வேலை என் வாழ்க்கையில் ஏசேக்கு ஸ்டாப் ஆச்சு. நல்ல வேலை என் வாழ்க்கையில் சித்துனாவும் விட்டு போச்சு. ரெஹபோத் என் வாழ்க்கையில் வந்தாச்சு. கவலை கண்ணீர் எல்லாம் மறைஞ்சு போச்சு. ரெஹபோத் என் வாழ்க்கையில் வந்தாச்சு. கவலை கண்ணீர் எல்லாம் மறைஞ்சு போச்சு. நல்ல வேலை, நல்ல வேலை, நல்ல வேலை என் வாழ்க்கையில்
வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கின்றவர், தொடங்கினதை முடிக்கும் வரை என்னை விட்டு ஒருபோதும் விலகாதவர். சொல்லுங்க, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கின்றவர், தொடங்கினதை முடிக்கும் வரை என்னை விட்டு ஒருபோதும் விலகாதவர். நல்ல வேலை, நல்ல வேலை, நல்ல வேலை, என் வாழ்க்கையிலே சேர்த்து ஸ்டாப் ஆச்சு. ஓ நல்ல வேலை, என் வாழ்க்கையில் சித்து நாமும் விட்டு போச்சு. நல்ல வேலை, நல்ல வேலை, என் வாழ்க்கையிலே சேர்த்து ஸ்டாப் ஆச்சு. ஓ நல்ல வேலை, என் வாழ்க்கையில் சித்து நான். இன்னும் சீரியஸா தான் இருக்கீங்க. இன்னும் அந்த வெள்ளக்கொடியை காட்ட மாட்டீங்க. வெள்ளக்கொடினா உங்க பல்லுதான். நான் சொல்லுங்க, சிரிச்சாலே அற்புதம் நடக்கும். பக்கத்துல சிரிச்சாலே அற்புதம். அழுது பாத்தீங்க, உருண்டு பாத்தீங்க, மத்தவங்கள பிரண்டி பாத்தீங்க, ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சா? என்ன பண்ண அண்ணாள்? அழுது பார்த்தா, உருண்டு பார்த்தா, கணவனை பிரண்டி பார்த்தா, அவர் சொல்ல, நான் என்னமா பண்ணுவேன், 10 பையனுக்கு நான் சம்பளம், என்னைய விடுமா, நீ என்ன பரல. அதுக்கப்புறம் சிரிச்சு பார்த்தா அற்புதம் நடந்துச்சு. கையை தட்டுங்க. இன்னும் ஒண்ணு மட்டும்தான், துக்க முகமா இருக்கவில்லை, அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. எத்தனை பேர் ஆமென்? நான் கேட்கிறேன், அவ வாழ்க்கையில சிரிச்ச பிறகு அற்புதம் நடந்துச்சா, இல்ல அற்புதம் நடந்த பிறகு சிரிச்சாளா? பைபிள் சொல்ல, அவள் துக்க முகமா இருக்கவில்லை, அப்படின்னா அவன் சிரிக்க ஆரம்பிச்சா, அதுக்கப்புறம் தான் அற்புதம் நடந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னில சிரிக்க ஆரம்பிச்சிருங்க. ஐயோ போச்சே போச்சேன்னு போச்சேன்னு விட்டுங்க. சிரிச்சு சொல்லுங்க, எனக்கு ரகபோத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிரித்த முகத்தோட கடைசியோட பாடலாமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கைகளை தட்டி, தலைக்கு மேல கைகளை தட்டி, உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன் சொன்னார்ல. வெட்கப்பட்டு போன இதே மலேசியால கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். இதே கேஎல்ல கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். நல்ல வேலை, என் வாழ்க்கையிலே சேக்கு ஸ்டாப் ஆச்சு. நல்ல வேலை, என் வாழ்க்கையில் சிந்து நாமும் விட்டு போச்சு. நல்ல வேலை, என் வாழ்க்கையிலே சேக்கு ஸ்டாப் ஆச்சு. நல்ல வேலை, என் வாழ்க்கையில். சொல்லுங்க, ரெகோபோத். ரெகோபோத் என் வாழ்க்கையில் வந்தாச்சு. கவலை கண்ணீர் எல்லாம் பறந்து போச்சு. ரெகோபோத் என் வாழ்க்கையில் வந்தாச்சு. கவலை கண்ணீர் எல்லாம் மறைஞ்சு போச்சு. நல்ல வேலை, நல்ல வேலை, நல்ல வேலை, என் வாழ்க்கையிலே சேர்க்க சாப்பாச்சு. நல்ல வேலை, என் வாழ்க்கையில் சித்து நாமும். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கின்றவர், தொடங்கினதை முடிக்கும் வரை என்னை விட்டு ஒருபோதும் விலகாதவர். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கின்றவர், ஓ தொடங்கினதை முடிக்கும் வரை என்னை விட்டு ஒருபோதும் விலகாதவர். நல்ல வேலை, நல்ல வேலை, நல்ல வேலை, என் வாழ்க்கையிலே சேக்கு ஸ்டாப் ஆச்சு. ஹல்லேலூயா. நல்ல வேலை, என் வாழ்க்கையில் சித்து நாமும் செத்து போச்சு. நல்ல வேலை, என் வாழ்க்கையிலே சேக்கு ஸ்டாப் ஆச்சு, ஸ்டாப் ஆச்சு. நல்ல வேலை, என் வாழ்க்கையில் சித்து நாமும். ஓ கைகளை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சகலத்தையும் நன்மையாய் செய்கிறவர், கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. இந்த
ஃபர்ஸ்ட் பாடின அந்த பாட்டுல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பாடிட போறோம். ஸ்திரப்படுத்துவார் என்னை, பலப்படுத்துவார் என்னை. அதுல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை நான் பாட மறந்துட்டேன். அதை பாட போறோம். அதுல அதே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா போடுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, கிருபா நிதியே. நிதி என்னது? நிதி வழங்குறாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவரு நீதி உள்ள தேவன் உங்க வாழ்க்கையில ஆமென் நிதியை தருவார். இழந்ததெல்லாம் தருவார். ஆமென் சொல்றீங்க. ஆமென். பாடலாமா? கிருபா நீதியே பரம குயவனே, உம் கரத்தில் அல்லோ என் ஜீவன் உள்ளது. கிருபா நீதியே பரம குயவனே, உம் கரத்தில் அல்லோ என் ஜீவன் உள்ளது. மீண்டும் பாடலாமா? நல்ல கைகளை தட்டி பாடலாம். கைகளை தட்டி. கிருபா நீதியே பரம குயவனே, உம் கரத்தில் அல்லோ என் ஜீவன் உள்ளது. கிருபா நீதியே பரம குயவனே, உம் கரத்தில் அல்லோ என் ஜீவன் உள்ளது. என் மேல் நீர் வைத்த எண்ணங்கள் எல்லாம் மிகவும் உயர்ந்தது. என் கனவிலும் நினைவிலும் வேண்டியதிலும் அதிகமானது. சொல்லுங்க. என் மேல் நீர் வைத்த எண்ணங்கள் எல்லாம் மிகவும் உயர்ந்தது. என் கனவிலும் நினைவிலும் வேண்டியதிலும் அதிக. கைகளை தட்டி. உன் கையால் எல்லாம் கூடும், என் கதையை மாற்ற முடியும். உன் நாமத்துக்கே மகிமை, என் ஜீவன் உள்ளவரே. சொல்லுங்க. உன் கையால் எல்லாம் கூடும், என் கதையை மாற்ற முடியும். உன் நாமத்துக்கே மகிமை, என் ஜீவன் உள்ளவரே. ஏசையா ஏசையா, உம்மா எல்லாம் கூடுமே. Come on, raise your voice. ஏசையா ஏசையா ஏசையா, உம்மா எல்லாம் சாத்தியமே. ஸ்திரப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார் என்னை. நீங்க பாருங்க. பலப்படுத்துவார் என்னை, நான் விழுந்த இடத்திலே தலை உயர்த்துவார். கனப்படுத்துவார், கனப்படுத்துவார் என்னை, மேன்மைப்படுத்துவார் என்னை. என் அருகில் நின்று ஜெயமாக்கு. இன்னும் ஒரு செகண்ட். ஸ்திரப்படுத்து. உங்க சத்தம், உங்க சத்தம். நான் விழுந்த தலை உயர்த்துவார், கனப்படுத்துவார், கனப்படுத்துவார் என்னை, மேன்மைப்படுத்துவார் என்னை. என் அருகில் நின்று தலை உயர்த்துவார். உன் கையால் எல்லாம் என் கதையை மாற்ற முடியும். உன் நாமத்துக்கே மகிமை, என் ஜீவன் உள்ளவரே. உன் கையால் எல்லாம் என் கதையை மாற்ற முடியும். உன் நாமத்துக்கே மகிமை. உரத்த சத்தத்தோடு ஏசையா ஏசை. Come on, raise your voice. கூப்பிடுங்க அப்பாவை பார்த்து. குமார். ஓ ஏசையா, ஓ ஏசையா, உம்மா எல்லாம் சாத்தியமே. சொல்லுங்க. உம் சித்தம் இல்லாமல், உம் சித்தம் இல்லாமல் ஏதும் நடக்குமா? எதிரி என் வாசலை தாண்ட முடியுமா? உம் சித்தம் இல்லாமல் ஏதும் நடக்குமா? எதிரி என் வாசலை தாண்ட முடியும். என் தேவன் எனது அடைக்கலமானார், அதுவே
எதிரியின் தீய திட்டங்கள் எல்லாம் நன்மையா மாறுமே. ஓ, என் தேவன் எனது அடைக்கலமான அதுவே போதுமே. எதிரியின் தீய திட்டங்கள் எல்லாம், கைகளை உயர்த்தி சொல்லும், கையா உன் கையா எல்லாம் கூடும், என் கதையை மாற்ற முடியும் உன் நாமத்துக்கே. ஓ, உன் கையா கையா கதையை மாற்ற முடியும் உன் நாமத்துக்கே. என் ஜீவன் ஏசையா 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 உம்மா எல்லாம் கூடுமே. ஓ, ஏசையா உம்மா எல்லாம். One more time, உரத்த சத்தத்தோடு ஏசையா. கூப்பிடுகிற காக்கை கொஞ்சம் கூட ஆண்டவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். Yes Lord. உம்மா கூடும் கூடும் ஏசையா ஏசையா ஏசையா. உம் கையால் எல்லாம் நீங்க சொல்ல கைகள், என் கதையை மாற்ற முடியும் உம் நாமத்துக்கே மகிமை. என் ஜீவன் உள்ளவரே உம் கையால் எல்லாம் கூடும், என் கதையை மாற்ற முடியும் உம் நாமத்துக்கே மகிமை. என் ஜீவன் உள்ளவர். கைகளை தட்டி, God is changing your story. உங்க கதையை கர்த்தர் மாற்றுகிறார், உங்க பெயரை கர்த்தர் மாற்றுகிறார். இனிமேல் மலட்டுத்தன்மை இருப்பது இல்லை. Hallelujah. God is changing your situation. ஆண்டவர் உங்க நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறார். Amen. Your story will become glory. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah.